மயூரணி நல்ல பெரிய மண்டபம் தானே. மயூரன் ஒரு பிள்ளைதானே, அவங்க நல்லா பார்த்து பார்த்து நல்லா செய்யறாங்க பெரியம்மா. நடவுங்க 2 பேரும் உள்ள பாதையை மறைச்சு கொண்டு நிக்காம. மாப்பிள்ளை பொம்பளை வாரத்துக்கு முதலே நாம வந்துட்டோம் மண்டபத்துக்கு. ஓ நோ, எல்லாரும் ஏர்லியாவே வந்துட்டீங்க. என்ன அவரை கூட்டி கொண்டு வர இல்லையா? தனியா வந்திருக்கிறீங்க சோந்தியக்கா. அவர் ஆபீஸுக்கு போகணும்னு போயிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் சிலது வேறு பார்ப்போம். ராகு காலம் போல அதுதான் மாப்பிள்ளை வெளிக்கிட பிந்துது. பொம்பளையும் இன்னும் வரையில போல இருக்கு. மயிரின் உடம்பெல்லாம் வச்சு நல்லா இருக்கிறானே. தோழன் படியனும் பார்க்க நல்லா இருக்கு. மயிரிட்ட கேட்டு மகளுக்கு பேசுவோம். உங்களோட மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்த நீங்க அந்த படியனை யாரை விரும்பி இருக்கோ யாருக்கு தெரியும்? அடி சும்மா சொல்லுறதானே, பார்க்க நல்லா இருக்கண்டி நீ அறிவாக்கத்தால. பிறகு கதைங்க 2 பேரும் உங்களோட கதையை அங்க கல்யாணத்தை பாருங்க. மயூரிய நல்ல வித்தியாசமா சாரி கட்டி இருக்கிறாள். என்ன இப்ப இதுதான் ஃபேஷன் போல, எல்லாரும் இப்படித்தான் கட்டினோம். நம்மட சுப்பசிங்க பிரியங்கா அவ இப்படித்தான் கட்டி இருந்தா. ஓம் போல இதுதான் ஃபேஷன் போல. என்ன தோழிக்கு நிக்கிறாளே கையூரி, அவளும் வித்தியாசமா தான் கட்டி இருக்கிறாள் பாருங்க. பத்மாக்கா கையூரிய உங்களோட மகனுக்கு பேசலையா? அடி சும்மா இதடி, நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த மாப்பிள்ளையில தோழனை மகளுக்கு பேசுவோம். சும்மா கதையில சொன்னேன், பேச விடடி. அதுகளுக்கு கிட்ட என்ன நினைக்குங்க? ஒன்னும் கெட்டி பழம் கொட்டினது கூட நமக்கு கேட்கல. கல்யாணம் முடிஞ்சது, வாங்க எல்லாரும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போவோம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்காம நல்லா புருஷனை எல்லாம் வடிவா சமைச்சு கொடுத்து பார்த்து இதாண்டி குடும்ப தலைவியா இருக்கணும். சரியே? ஒன்னு பத்மாக்கா அது அந்த பிள்ளைக்கு தெரியும். நடவுங்க சாப்பாடு பந்திக்கு போவோம். மைதீர கல்யாணமும் முடிஞ்சது நல்லபடியா, வயிறார சாப்பிட்டாச்சு. சரி வீட்டை போவோம். சரி சரி, பாயாசத்தை குடிச்சது வயிறு ஃபுல்லா இருக்கு. நடப்பம் வீட்டை.